அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோஃபோன் வந்து பெரி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை, நல்லா கவனிங்க. பெரி, பெரினா பழம், குட்டி குட்டி பழம் வந்து பெரிஸ், பெரி அப்படிம்பாங்க. அதே மாதிரி பியூஆர்ஒய், நம்ம பரின்னு படிக்கக்கூடாது, புதைக்கிறத பரின்னு படிக்கக்கூடாது, பெரின்னு தான் அதுக்கும் படிக்கணும். பெரி, பியூஆர்ஒய் பெரி, பிஇஆர்ஆர்ஒய்யும் பெரி. இந்த ரெண்டு வார்த்தைகளையும் ஒரே வாக்கியத்தில் இப்போ பார்ப்போம். இஃப் யூ பெரி த பெரி சீட், the berry tree will grow. If you bury the berry seed, the berry tree will grow. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஒரு பெரிக்கு வந்து நீங்கள் புதைக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு பெரி வந்து அந்த பெரி பழத்தோட ட்ரீ அப்படிங்கிறதுக்கு மீனிங் வருது. ஸோ உங்களுக்கு பார்க்கலாம், இந்த ஒரே வாக்கியத்தில் 3 முறை இந்த 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அப்போ இப்போ பியூஆர்ஒய் பெரி அப்படின்னா புதைக்கிறது, பிஇஆர்ஆர்ஒய் அதே பெரி அப்படிங்கிற சவுண்டில் வந்த இந்த வார்த்தைக்கு அந்த பழம், அந்த விதை, அந்த மரத்துக்குரிய பொருளை குறிக்குதுங்க.